स्यावद्भक्तजनात्यन्तु कीर्तितत्त्वम् अन्येषु अविचारिसूर्णं स्तम्भेवतारस्तम्भं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गति प्रपद्ये प्रपद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशरादिसंविवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वेदबुद्धहाद्यहरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गध्वरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धपर्यन्तसारमनवद्विमनं सुधाख्यं नारायणात् विभूतिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथविषेकरमाश्रयामः वाळि प्रगाळन् वाळि कलिहन्रि वाळि कुறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையருகோம் தூயோன் சுடர்மானவேல் திருவள்ளுவத்திருக்க பார்த்து வரோம். ஒரு 3-4 வாரமா தரப்பட்டது. கூறிய அறுசுவை பயனுமாயினை அந்த இடத்துல முடிச்சிருக்கோம். கூறிய அறுசுவை பயன், அதாவது ஷட்ரசத்துடைய பயனாக இருப்பவன் என்று சாச்சார். அதுக்கப்புறம் சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை. சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் சுடர்விடும் ஐம்படை அமர்ந்தனை. பொருந்தி இருக்கிறது அர்த்தம். அமர்றதுன்னா பொருந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனே, இதெல்லாம் அமர்றதுன்னா உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை, பொருந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கையுள் அழகிய கையில் 4 கைகளிலே தோள்களில் 4 தோள்களை உடைய ஒரு கல்பக மரம் 4 கிளையோட கிளம்பினா மாதிரி இருக்கக்கூடிய தோளிலிருந்து நீண்டு இருக்கக்கூடிய கைகள். அந்த கைகளிலே சுடர்விடும் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னா எதிரிகள், பக்தர்களுக்கு எதிரிகளா இருக்காளே, பக்தருடைய பெருமாள் கையில ஆயுதம் வச்சிருக்கிறதுன்றது பக்தர்களுடைய எதிரிகள் மண்ணும்படியாகவும், அதாவது பக்தருடைய எதிரிகளுக்கு பயத்தை கேட்கும்படியாகவும், பக்தர்களுக்கு ஆபரணமாகும். ஒன்னே ஆபரணமாக, உலகத்துல வெப்பனா இருக்கிறது ஆபரணமா இருக்காது, ஆபரணமா இருக்கிறது ஆயுதமாகாது. பகவான் இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பஞ்சாயுதங்கள் ஆபரணமாகவும் இருக்கு, ஆயுதமாகவும் இருக்கு. ஆசிரிக்காதவாளுக்கு, பாகவத விரோதிகளுக்கு அது ஆயுதம், பாகவதாளுக்கு அது ஆபரணம். அதெல்லாம் நாம் சங்கச்சக்கரத்தோட கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் என்று நமக்கும் அதுல ஈடுபாடு இருக்கு. அதனால்தான் ஆழ்வார்கள் கூப்பிடும்போது சங்கச்சக்கரத்தோட என்னிடத்துல வர வேண்டும். கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் சொல்றோம். இன்னொன்னு அவெல்லாம் நித்தியசூரிகளாகவும் இருக்கா. அதாவது பஞ்சாயத்து எங்கேயும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா, பஞ்சாயத்து ஸ்தோத்திரம்னு தினம் அனுசந்தானம் பண்றோம். ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவ நித்தியசூரிகளாகவும் இருக்கா. ஆபரணம் அவளை நித்தியசூரியாகவும் பார்க்கணும், ஆபரணமாகவும் பார்க்கணும், ஆயுதங்களாகவும் பார்க்கலாம். அதனாலே சுடர்விடும் ஐம்படை, அவ எதிரிகள் மண்ணும்படியாக தேஜஸ் உடையவா. ஐம்படை சங்கு சக்கரம் கதை சார்கம் நாந்தகம் என்று சொல்லும்படியான 5 ஆயுதங்கள். அவை அங்கையில், ஐம்படை என்பது, படை என்கிற சப்தம் அங்க ஆர்மிங்கிற அர்த்தத்துல பிரயோகம் இல்லை, வெப்பன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரயோகம். 5 ஆயுதம் என்கிற அர்த்தத்துல படையில ஆயுதம் இருக்கும். அதனால ஆகும் பெயராலே 5 படை என்று சொல்லலாம். 5 ஆயுதங்கள் அமர்ந்தனை, பொருந்த பெற்றனை, அது பொருந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆயுதம் இருக்கு. போலீஸுக்கு ஆயுதம் துப்பாக்கி லட்டி முதலியவை. டாக்டருக்கு ஆயுதம் சதஸ்கோப்பு, அதெல்லாம். கல்வி பண்றவாளுக்கு உபகரணமாக இருக்கக்கூடியது கரண்டி, அதெல்லாம். அவ பசங்களுக்குலாம் அதை கண்டா பிடிக்காது. அப்போ ஆத்துல இருக்கும் போதும் செதஸ்கோப்பை கழுத்துல மாட்டிட்டு யூனிஃபார்ம் இருந்தா அந்த டாக்டர் இருப்பா. போலீஸ்காரன் வீட்டுல இருக்கும் போதும் காக்கி சட்டையை வச்சுட்டு AK பாட்டி சொன்ன கையில வச்சுட்டு இருந்தான்னா யாருக்காவது ரசிக்குமா? ரசிக்காது. அதனால அது டியூட்டியில இருக்கும்போது மட்டும்தான். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. சுடர்விடும் அங்கையுள் அமர்ந்தனை, அமர்தல் என்கிற சொல்லுக்கு விட்டு பிரியாம பொருந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம், மண்ணி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அமர்ந்து என்ற சொல்லானது அங்க பலசமர்ப்பணத்தை சொல்றது. அதாவது உங்ககிட்ட வந்தா ஏதோ சரணாகதி பண்ண காரியம் ஆச்சுன்னா கலைந்து வருவேன். அது கணக்கு அல்ப விஷயத்துக்காக இருந்தார். இவன் வந்தா காகாசுரம் வந்தா சரணாகதி பண்ணா, உயிர் கிடைச்சது, பறந்து போயிட்டான். அது மாதிரி இல்லை. நான் அப்படி ஏதோ ஒரு ஒன்னத்தோட வேற ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு உங்ககிட்ட சரணாகதி பண்ணா உன்னை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்போ அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேன்னா அந்த திருவடியிலேயே பொருந்துறேன்னு அர்த்தம். அதாவது இந்த திருவடியை விட்டு நான் பிரிய போறது இல்லைன்னு சொல்றாரு அவர். அமர்ந்து பூந்தேனே அப்படின்னா தமிழ் பிரகாரம் அர்த்தம் வச்சுட்டு அது வேற யாரோ விபரீதமாதான் இந்த காலத்துல உபன்யாசம் பண்றாரு. அதனாலதான் கால் அவர் திருவடி கூட பாருங்கோ, காலுக்கு நடுவில் புகுற மாதிரி இருக்கு, மற்ற பெருமாள் மாதிரி சேர்ந்து இல்லை, கேப் இருக்கு, என்னென்னையோ வாயில வரத சொல்லிட்டு இருக்கா. அப்படி அர்த்தம் கிடையாது. அமர்ந்து பூந்தேன்னு சொல்றதால அமர்ந்துங்கிற சப்தத்தால பலசமர்ப்பணம் சொல்லப்படுறது. நான் காகாசுரனை போல சரணாகதி பண்ணுவதில்லை, உன் கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணவன் அர்த்தம் வந்தேன். அது மாதிரி அர்த்தம் இங்க அமர்ந்து என்கிற சொல்லுக்கு. அமர்ந்துனா உட்காந்துன்னு அர்த்தம் இல்லை. இங்க அமர்ந்துனா பொருந்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்க பொருந்தி இருப்பது என்பது எதை காட்டுறதுன்னா பலசமர்ப்பணத்தை காட்டுறது. அவன் திருவேங்கடமுடையாரத்துல பலசமர்ப்பணம் மட்டும் பண்ணல, சொருவ சமர்ப்பணம் மட்டும் சொல்லல, பல சமர்ப்பணமும் பண்ணேன். புகழொன்றில்லா அடியேன் என்று சொன்னதுனாலே சொரூப சமர்ப்பணமும், புகழொன்றில்லா என்று கார்பண்யத்தை சொன்னதுனாலே பக்தியோக ஸ்தானத்துல நீ இது என்று சொன்னதுனாலே பரசமர்ப்பணமும், அமர்ந்து புகுந்தேன் அமர்ந்து என்கிற சொன்னாலே பரசமர்ப்பணத்தையும் காட்டுற ஆழ்வார். அப்படி அமர்ந்தனை பொருந்த பெற்றனை அப்படின்னா போலீஸ்காரன் எப்பயும் ஆயுதத்தை கையில வச்சிருக்க மாட்டான், டியூட்டி ஆயுத தான் வச்சிருப்பான். டாக்டரும் அப்படிதான் வச்சிருப்பான். தலிகை பண்றது வச்சு அவ தொழில் இருக்கிற காலத்துல மட்டும் வச்சிருப்பா, மற்ற நாள்ல அவ கையில இருக்காது. இருந்தா குடும்பத்துல வந்தா ஆத்துக்கு வந்தாச்சும் இதுவை எடுத்து வைங்கோ, யூனிஃபார்மை மாற்றுங்கோன்னு தான் சொல்லுவா. யாரும் விரும்ப மாட்டா. ஆத்துக்கு வந்தாலும் டாக்டர் அதெல்லாம் மாட்டிட்டு இருந்தானா பிடிக்காது, போலீஸ் கையில லட்டி வச்சிருந்தானா பிடிக்காது. அப்படி இல்லை பகவான் விளைவுல இவன் இந்த பஞ்சாயுதமானது ஆபரணமாக இருக்கு, அதனால எப்பயும் பொருந்தி இருக்கு, இவ நித்திய சூரிகளாக இருக்கா. அதனால இது இல்லாம பார்க்க பிடிக்க பக்தாலும் அவன் என்ன சொல்றா, கூறாராய் வென்றேந்தி கொடியேன்பால் வாராய்னு பிரார்த்திக்கிறார். அப்படி இருக்கக்கூடியது சுடர் விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஆபரணமாக அதனால் எப்பொழுதும் தரிக்கிறார். இன்னும் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆயுதத்தை எப்பயும் தரிக்க மாட்டான், ஆபரணத்தை தான் எப்படி வேணாலும் தரிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ஆபரணம் காது தோடு, காது தோடு எப்பயும் தரிக்கணும். மூக்குத்தி எப்பயும் தரிக்கிறா மனுஷா, அது மூக்குத்தியை கைட்டி வச்சுட்டு தூங்குறது அப்படிலாம் கிடையாது. அப்ப என்ன தெரியுது, ஆபரணமா இருந்தா 24 மணி நாளையும் தரிக்கிறதுல தரிக்கலாம், ஆயுதமா இருந்தா தான் தரிக்க கூடாது. அப்போ எப்பயோ ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு இது ஆயுதமானாலும் பெரும்பாலான நாள் இந்த ஐம்படையானது ஆபரணமாகவே இருக்கிறது. அப்போ ஆயுதமாக இதனுடைய யூசேஜ் எப்பயோ ரேரா தான், ஆபரணமாக தான் இதனுடைய யூசேஜ் இருக்கு. அதனால அவன் எப்பயும் தரித்து கொண்டிருப்பவன். சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான், அதாவது ஒவ்வொரு அவதாரத்திலையும் சங்க சக்கரத்தோட வரான் அப்படின்னு சாய்கிறார். அதனால் இது ஆகர்ஷகமாக இருக்கிறது, பக்தர்களுக்கு ஆகர்ஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சுடர்விடும் ஐம்படை அங்கையுளமர்ந்தனை சுந்தரனால் தோல் முன்னீர் வண்ணா. இந்த 5 ஆயுதங்களையும் தரிக்கக்கூடியதாக அழகிய தோள்கள், 4 தோள்கள் சுந்தர தோளுடையான். ஆண்டாலும் சுந்தர தோளுடையான்னு திருநாமம் விட்டா, சுந்தர பாபுனே பெருமாளுக்கு பேரு, சுந்தர பாபு ஸ்தவம்னே சாச்சிருக்க கூறத்தாழ்வான். சுந்தர நாள் தோல் சுந்தர பாபு உடையவன். அது ஒரே இடத்துல அந்த அழகு அழக 4ஆ பிரிச்சுனா மாதிரி, ஒரே விஷ்ணுவே ராமலட்சுமண பரத சத்ரு 4ஆ பிறந்தா போலே பகவான் அந்த அழகை பிரிச்சுட்டு 4 தோளாக மாறிட்டான். ஏன்னா திருஷ்டி வரும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக. ஒரு சில நேரத்துல நிறைய ஆண் குழந்தைகள் இருப்பான், ஆண் குழந்தைகளாவே பிறந்திருக்கும். ஒரு ராத்துல 7 ஆண் குழந்தை, இன்னொரு ராத்துல எல்லாம் பெண் குழந்தை, இன்னொன்னு ராத்துல எல்லாம் கலந்து பிறக்கும். அப்படி ரேரா தான் என்ன ஆகும், ஏறக்குறைய ஒவ்வொரு ராத்துலயும் ஒரு 2-3 பொண்ணு
2 3 புருஷாளாக இருப்பா. 6 7 பிறந்ததானா 2 கலந்துதான் பிறக்கும். ஆனா ரேரா ஒரு சில ராத்திரி என்ன பண்ணா எல்லாமே பெண் குழந்தையா பிறக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஆண் குழந்தையா பிறக்கும். 5 ஆண் குழந்தை பிறந்தது, 5 ஆண் குழந்தை பிறந்தது, 8 ஆண் குழந்தை. இப்படிப்பட்ட இதுவும் உண்டு. அவாத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, சாயங்கால சந்தியாவந்தன வேலையில எல்லாரும் அந்த சந்தியாவந்தன காலத்துக்குள்ளதானே சந்தியாவந்தனம் பண்ணணும். இப்ப பசங்களை ஒரே இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணாதுங்களா அப்படின்வா. ஏன்னா அந்த காலத்துலாம் சந்தியாவந்தனா 1/2 மணி நாள், மினிமம் 1/2 மணி நாள் தேவை. அப்ப என்ன பண்ணுவா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பண்ணாவது ஒருத்தர் அப்படின்னா, அது மாதிரி சாயம் சந்தியா பகிர்ஜலே அப்படின்னு சொல்லுவா. சாயங்கால சந்தியாவந்தத்தை ஆத்துல பண்ணவே மாட்டா. சாயங்கால சந்தியாவந்தனம் வருது ஏரி குளம் திவிதேசம் அந்த மாதிரி பெருமாள் சன்னிதி இருக்கிற இடமா இருந்தா ஆத்துல இருந்து கிளம்பி போய் புஷ்கரணியில சந்தியாவந்தம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு சகஸ்நாமம் சொல்லிட்டு ஆத்துக்கு வந்துடுது. அப்படி பண்றதா சாயம் சந்தியா பகிர்ச்சலேன்னு சொல்லிட்டு இருக்கனால பெரும்பாலும் ஆத்துல பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணா, புஷ்கரணிக்கு போனா எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது 5 பேரும் சந்தியாகம் பண்ணாருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புஷ்கரன்ல ஒவ்வொரு மூலையில இருந்து சந்தியாகம் பண்ணுவான். எனக்கு தாயானவன் சொல்லுவான், அப்பாவா இருந்ததுலாம் காதலுக்கு போக மாட்டேன், அம்மாவுக்கு தான் பசங்களுக்கு திருஷ்டி வந்துருமோ, எல்லாம் கும்பலா போகாதுங்களா தெருவுல அதிக ஆண் குழந்தைகளை பெற்றவா. அந்த பசங்க நம்ம நார்மலா ஒவ்வொன்றுத்துக்கும் வயசும் 2 வயசு 3 வயசு வித்தியாசம் தான் இருக்கும். 4 குழந்தை 5 குழந்தை ஒருத்தருக்கே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் தெருவில் போனா அம்மாவா இருக்கிறதுக்கு திருஷ்டி வந்துடும். அதெல்லாம் சந்தியாவந்தத்துக்கு போனா ஒரே இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணாது, தனித்தனியா உட்காந்து ஜபம் பண்ணுவோம். பார்க்கலாம் மொத்த பேரும் இது மொத்தம் வசந்தா பிள்ளையா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்றதுக்காக அவ சொல்லுவா. அது மாதிரியாக என்ன பண்ணா, ஒரு அழகு 4 கிளையாக ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. 4 தோளாக மாறித்தோன்னு சொல்லும்படியாக அழகை வகுத்தா போல இருக்கிற தோள்கள் எல்லாம் யோசிச்சு வியாக்கியானம் பண்றா. வியாக்கியானம் பண்ணதான் நம்மளுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுது. அதனால சர்வபூஷண பூஷாராக கிமர்த்தம்னா விபூஷிதாக. இந்த தோளுக்கு ஆபரணமானா ஆபரணத்துக்கு இந்த தோள்கள் வேணும், ஆபரணத்துக்கு அழகு சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆபரணத்துக்கு அழகு சேர்க்காமல் ஏன் இந்த தோள்கள் இருக்கிறது அப்படின்னு அனுமார் நினைச்சதாக எழுதுற. சர்வபூஷண பூஷாராக 2 அர்த்தம். சர்வபூஷணங்களையும் போட்டு அந்த அழகு பார்க்கணும்னா இந்த தோல்ல தான் அழகு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது ஆபரணங்கள் எல்லாம் ஏன் அழகு பெறவில்லை, இந்த தோளிலே பூட்டப்பட்டு ஆபரணங்கள் ஏன் அழகு பெறவில்லை என்றும் ஒரு அர்த்தம் வரும். அது மாத்திரம் இல்ல, அந்த தோலை சேவிச்ச உடனே இவர் சுக்ரீவன் இப்போ பார்த்துட்டு வா, அந்த பர்வதத்துக்குள்ள ராமன் லக்ஷ்மணமா வரா. சுக்ரீவன் கண்ணில் பட்டா. சுக்ரீவன் சொல்றா, வாலி தான் ஏதோ ஒரு வேஷம் போட்டு வரா, வாலியோட தூதுவாதான் இவா அப்படின்னு சொல்றான். நீ போ, நீ அதிகம் பேசாத, வாய விடாத, அவ வாய கலரு, அவ இங்கிதத்தை பாரு, யார் என்னன்றத தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு போறான். மாறு வேஷத்துல போ அப்படின்னு சொல்லி அனுப்புறான் சுக்ரீவன். இவர் சன்னியாச வேஷத்து பிக்ஷு ரூபத்துல வரையறவர். வந்த உடனே என்னன்னா, இவருக்கு அவ தோலை பார்த்த உடனே பேசவானவர் அதிகம் பேசினார். சக்கியமும் வேலை பண்ணிட்டார், மொத்தம் பேசிட்டார். அவன் சொன்னது நீ இப்போ மனுஷா யாருன்னு கண்டுபிடிச்சிடுவான்னு, நீ அதிகம் பேசாத, கேள்வி கேளு, அவ வாயிலிருந்து விஷயத்தை கக்கப்பாரு, அவ இங்கிதத்தை பார்த்துடுவா, அவ பாடி லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுடுவான்னு சொல்லி அமிச்சான். அவ்வளவுதான் சொல்லி அமிச்சான் சுக்ரீவன். இங்க அந்த பெருமாள் திரும்பியை நீங்க சேவிச்ச உடனே சுக்ரீவன் சொன்னதை மறந்து போய் வளவளவளான்னு அவனிடத்துல பேசி உபன்யாசம் பண்ணி எல்லாத்தையும் சக்கியத்துக்கு உண்டான காரியத்தையும் பண்ணிட்டு போட்டார் அனுமார். ஏன்னா அந்த அழகு அதுலயும் விசேஷமாக ராமனுடைய அவர் வீரனா இருக்கிறதால தோல் அழகுல ஈடுபட்டு, அதனால்தான் அவனும் இது சொன்ன போது வாலி தொலைந்தான். இந்த ராமனுடைய தோள்களை அனுமான் பார்த்த உடனே அவன் மனசுல என்ன வாலி சத்தான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அது மாதிரி சொல்றாரு. இவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சார் அனுமார். அனுமார் வாயை திறந்து 4 வார்த்தை பேசுறதோ இல்லையோ, ராமன் நினைச்சான் இவன் எவனுக்கு தூதுவனா இருக்கானோ இவன் அவனுடைய சுவாமிக்கு பலன் கிடைக்காத போகாது, இப்படிப்பட்டவனை தூதுவனா வச்சிருந்தவனுக்கு எந்த காரியமானா நடக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். அனுமானுடைய வாக்கை பார்த்துட்டு ராமன் இளைய பெருமான பேச சொன்னவன் அதுல ஆழங்காட்டுக்கு
இப்படி பேசுறான் எனக்கு இவன் 4 வேத வினீதசிய நாயு வேத தாரணா அசாம வேத விந்தா சக்கிய வேதம் பிரபாகம் நியூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாசுதம் அப்படின்னு சொன்ன 4 வேதத்தையும் கரைச்சி பிடிச்சவமா இருக்காம இவன் வியாக்கரண சாஸ்திரம் விசேஷிச்சு கிராமர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். எப்பேற்பட்ட வியாக்கரண வாசியவாளுக்கும் பேச்சு பாழையா பேசுவா, ஏதாவது அந்த டங்கிஸ்ட் ஆறுது, அதாவது அறியாமையால கவனக்குறைவாத தப்பு வருதுன்றது சகஜம். யார் வேணா எவ்வளவு கெட்டிக்காரா இருக்குவா வியாக்கரணம் தெரிஞ்சுவா பேசினாலும் தான் ரெக்கார்டிங்க தானா போட்டு கேட்டா அதுல ஐயோ நாம இப்படி பேசியிருக்கோம்னு தோணும். ஏன்னா அந்த பேச்சு பாஷையோட தாக்கம்லாம் இல்லாமே இருக்காது, கவனக்குறைவு இருக்கும். பேச ஆரம்பிக்கும் போது சென்டென்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு ஆன்சர் நினைச்சிட்டு இருப்போம். பாதி சென்டென்ஸ் பேசிட்டு இருக்கும் போது எண்ணம் மாறிடும், வேற விதமா பேசலாம்ன்ற எண்ணம் வரும். அப்போ ஒரு சில பதங்கள் ஒன்னோட ஒன்று சேராம போயிடும். இந்த கேசபிக்ஸ் மாற்றங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் சகஜம், பேச்சுல சகஜம். அப்படி இல்லாம இவன் நியூனம் இவன் நகிஞ்சித்து, அதாவது ஒரு எழுத்து கூட இவங்கள எந்த இடத்துல இருந்து எழுத்து பிறக்கணுமோ அந்த இடத்துல இருந்து எழுத்து பிறக்கிறது. அபசப்தமானது ஒண்ணும் இல்லை, மங்களகரமான சொற்களையே பயன்படுத்துகிறான். அசாது சொற்கள் இல்லை, அதாவது கிராமரை மீறின இலக்கண பிழையோடு எந்த சொற்களும் இல்லை. எழுத்துக்கள் எல்லாம் சரியாக உச்சரிக்கப்படுறது, அந்த சொற்கள் எல்லாம் சரியாக உச்சரிக்கப்படுறது. அது மாத்திரம் இல்லாம இத மாதிரி சுத்தமா யாராலையும் பேசவே முடியாது, புத்திசாலித்தனமாவும் பேசுறான் அப்படின்னு சொன்ன உடனே அது மாத்திரம் இல்ல, விசேடிச்சு சொல்ற இவன் வியாக்கரணம் கிருஷ்ணம் எல்லா வியாக்கரணத்தையும் முழுமையாக பகுதா சுதம். இவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணவனும் இல்லை, யாருக்கிட்டையும் படிச்சிருக்கான். ஒரு தடவை 2 தடவை கேள்வி ஞானம் வந்தா இது வராது. பகுதா சுதம் அப்படின்னு சொல்றேன். அவன் வாக்க திறந்தவன அவன் வாயால பேச ஆரம்பிச்சோடனே பெருமாள் என்ன சொன்னார், இப்படி சொன்னேன். அவன் தோலை பார்த்தவனே வாடி தொலைஞ்சான் அப்படின்னு சொன்னான். அத மாதிரியாக அப்படி சுந்தர தோளுடையான் அப்போ வாடி தொலைஞ்சான்னு என்னும்படியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பஞ்சாயுதங்கள் தரிக்கக்கூடிய சுந்தர நாள் தோளுடைய முன்னீர் வண்ணா. 3 நீர், முன்னீர் என்று 3 நீர்னு அர்த்தம் இல்லை. 3 நீர் எதில் உள்ளதோ அது கடலுக்கு பேர். அது முன்னீர் ஞானம் படைத்த எம்முகில் வண்ணனே. முன்னீர் என்கிற சொல்லும் அன்மொழி தொகையாலே பகுநீதி சமாசத்தினாலே கடலை சொல்லுகிறது. 3 நீர் எங்கிருக்கிறதோ அது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். சமுத்திரத்துல மட்டும்தான் 3 நீர் இருக்கும், கணத்துல ஊற்று நீர் மட்டும்தான் இருக்கும். ஆத்துக்குள்ள கணக்கு இருக்கு, அங்க வெறும் பூமியிலேருந்து வந்த ஊற்று நீர் மட்டும்தான் இருக்கும். நதியில இருக்கு, அது மழை நீர் மட்டும்தான் இருக்கும், ஊற்று நீர் இருக்காது நதியில. அத மாதிரி கடல் இருக்கு, அந்த கடல்ல எப்படி இருக்குன்னா ஆற்று நீரும் வந்து சேரும், ஊற்று நீரும் வந்து சேரும். ஆகாசத்துல இருந்து கடல்லயே மழை பெய்யும். உண்டார மேகத்துல முக்காவாசி மேகம் கடல்லயே தான் பெய்யுறது. அதனால அப்ப ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று சொல்லக்கூடிய 3 நீரையும் குறையிறது கடல். அப்ப முன்னீர் வண்ணா, கடல் வண்ணா எப்படி சொல்றத முன்னீர் வண்ணான்னு சாய்க்கிறேன். ஏன்னா இங்க எண்ணிக்கை வரணும் அப்படின்னு 4 தோல் முன்னீர், 4க்கு அப்புறம் 3 வரணும். அதுக்காக அப்புறம் என்ன கடல் வண்ணா அப்படின்னு கூப்பிடுறதும் முன்னீர் வண்ணான்னு கூப்பிடுறதும் ஒண்ணுதான். அப்போ கடல் என்கிற சொல்லுடைய ஸ்தானத்துல முன்னீர் என்கிற சொல்லானது இருக்கு. ஆற்று, ஊற்று, மழை நீரை கொண்ட கடல். அந்த கடல் வண்ணா, கடல் வண்ணம், கடல் வண்ணம் என்று சொன்னால் கடலை போன்ற வண்ணத்தை உடையவனே. நீலத்திரைகடல் ஓரத்திலேன்னு சொல்றானே, அது மாதிரி அழகான திருமேனி வர்ணத்தை உடையவனே ஒரு அர்த்தம். அல்லது முன்னீர் வண்ணா அதனுடைய சுவாவத்தை உடையவனே. சுவாவம் வண்ணம் என்கிற சொல்லுக்கு எவ்வண்ணம் பேசுவீர், எப்படி பேசுவீர் அப்படின்னு அர்த்தம், எந்த வகையிலே பேசுவீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுவாவம் என்கிற அர்த்தத்தை பண்ணுமானால் அப்போ சமுத்திரத்தினுடைய சுவாவத்தை உடைய திருமேனி உடையவனே அப்படின்னா சமத்தை போக்கக்கூடிய திருமேனியை உடையவனே. சமுத்திரமானது சமத்தை போக்கும். அதனாலதான் வீட்டு பக்கத்துல திருவள்ளிக்கேணில இருக்கா சாயங்காலமான சமுத்திர கரை போயிட்டு வரா, நடந்து போயிட்டு வந்ததாகவும் மாறுது. சமுத்திர கரை ஓரம் முன்னாடி உட்கார்ந்து வந்துட்டா மனசுக்கு ஆசுவாசம் ஏற்படுது. நாயிகா பாவத்துல கூட நெய்தல் நிலத்து தலைவையாக நம்மாழ்வார்
இருக்கும்போது அவர் நெய்தல் நிலத்து தலைவி. அவர் ஆழ்வார் திறரை விட்டு எங்கும் போல, புலியாழ்வாரை விட்டு எங்கேயும் போகல. ஆனா அவர் கற்பனை பண்ணிக்கும் போது அங்க அவாத்து பக்கத்துல சமுத்திரம் இருக்கு. நெய்தல் நிலத்து தலைவியாக தன்னை, அதாவது ஆழ்வார் எந்த தசகத்துல எந்த நிலத்தை சேர்ந்தவரா இருக்கார், ஆயின் திரைப்படும் காணல் மடனாராய் ஆயும் அவர்களும் துஞ்சிலும் நீ சுஜாயார் நோயும் பயமையும் மீதூர எம்மே போல் நீ என் திருமாலால் நெஞ்சம் போற்பட்டாயே. அந்த பாசத்துல பார்த்தா அங்க கழி, அதாவது சமுதிரத்து கரவோரம் வந்து ஜலம் சமுதிரத்துல சேரக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய பட்சிகள், அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய மலைகள், ஒவ்வொரு நிலத்துக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு தகுந்த மாதிரி புஷ்பம் பட்சிகள் எல்லாம் மாறும். அப்ப நெய்தல் நில தலைவி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆழ்வார் என்ன பண்ற, இப்ப காத்தால போனவோ இருக்காயிடுத்து, இன்னும் சமுத்திரக்கரை ஓரமே உட்காந்துருக்கா அப்படின்னா ஆத்துல இருந்து பெருமாளுடைய பிரிவை தரிச்சுக்கிறத விட சமுத்திரக்கரை ஓரம் போனா கொஞ்சம் ஆசுவாசம் ஏற்படுறது பரகால நாயி பராங்குஷ நாய்க்குன்னு தெரியுது. அதால்தான் அவன் என்ன பண்ணா சமுத்திரக்கரை ஓரம் போறா. காத்தால சமுத்திரம் அலை இதெல்லாம் பார்த்து யாமுற்றுட்டாயோ அப்படின்னு சமுத்திரத்தை பார்த்து நீ என்ன மாதிரி கஷ்டப்படுறியா, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சுபாவங்கள் எல்லாம் தன்னிடத்துல பார்த்து நீயும் பகவானாலே ஏமாற்றப்பட்டாயா என்றெல்லாம் கேட்கிறா. கடைசியில அவள் சந்திரன் வரை பேசிட்டு வரா, இருளை பத்தி பேசுறா. இருளே அப்படின்னு பார்த்து பேசுறா, சந்திரனை பார்த்து பேசுறா. அப்படின்னா என்ன சமுத்திரக்கரையை விட்டு வீட்டுக்கு வரத்துக்கே அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. அந்த கிருஷ்ணனுடைய பிரிவை வீட்டுல இருந்தா படக்கூடிய துன்பத்தை விட சமுத்திரக்கரைக்கு போனா அந்த துன்பம் குறையுது என்பதை காட்டுது. அப்போ அப்படிப்பட்ட திருமேனி சமகரமான திருமேனி. கடல் வண்ணன் என்று சொன்னால் கடலை போல திருமேனி உடையவன்ற வர்ணத்தை மாத்திரம் சொல்லக்கூடியது இல்லை. எப்படியானால் சமுத்திரமானது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குமோ அந்த இடத்துல போனா அந்த அலை வந்து மோதி திரும்பி போறது, அந்த ஓசை, அங்க இருக்கக்கூடிய காற்று எல்லாமே மனசுக்கு துக்கப்படுற மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கக்கூடியது. இப்ப சம்சாரத்தாலே தாபத்திரத்தாலே பீடிக்கப்பட்டவாளுக்கு பகவானுடைய சிந்தனம், பகவானுடைய திருமேனியானது அப்படிப்பட்ட ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கக்கூடியது என்பதனாலே முன்னீர் வண்ணா நின் ஈரடி ஒன்றி யமனத்தால் ஒரு மதி முகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையில் முப்பொழுதும் வருட அருகு இளமந்தரை. அப்படிப்பட்ட பகவான் இப்போ 6ஆம் முதல் சயனிச்சிட்டு இருக்கான். நின் ஈரடி ஒன்றிய மனத்தால், உன்னுடைய ஈரடி 2 திருவடிகளிலே ஈரடிகளில் ஒன்றிய மனத்தால் பொருந்திய மனத்தை உடையவர்களாக, பொருந்திய நெஞ்சுடன் அப்படின்னா கைகரியத்தை ஏனோடு பண்றது இல்லை, ஆசையோட பண்றான்னு அர்த்தம். அந்த திருவடியிலே பொருந்திய மனதுடன் ஒரு மதி முகத்து மங்கையருவர், ஒரு மதி ஒப்பற்ற மதி சந்திரன், ஒப்பற்ற சந்திரன். சந்திரன் லோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு களங்கம் உண்டு, வளரும் தேயும். இப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லாத ஒரு சந்திரன் இருந்தால் அந்த சந்திரனுக்கு ஒப்பான திருமுகத்தை உடைய மண்மகள் திருமகள். அப்போ இது வந்து ஒரு மதி முகத்து மங்கையர், ஒரு என்கிற சப்தமானது இங்க எண்ணிக்கைக்கு பிரகாரம் 1 சாச்சிருக்கார். ஆனா ஒப்பற்ற என்று அர்த்தம். இங்க சந்திரனோட திருமகள் மண்மகளுடைய திருமுகத்தை அவர் ஒப்புறதுனால சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அற்ற என்று அர்த்தம். சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் 2 3 தோஷம் சொல்றா, பொதுவா 2 தோஷம். அதாவது கிரகணத்தால பீடிக்கப்படுறது அப்படின்றது ஒரு தோஷம், அதை விட்டுடும், அது எப்பயோ ரேரா நடக்கிறது. மற்ற 2 தோஷம் களங்கம் உடையது, அதுல களங்கம் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. அது இல்லாத திருமுகத்தை உடையவர்கள். அடுத்தது வளர்றது பெயர்றது என்பது அதற்கு உண்டு. திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் உருமந்து தேய்வர் ஒரு மாசுரின் என்று சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரும். திங்களுக்கும் மகான்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒப்புமை. திங்கள் மறு ஆற்றும், களங்கத்தை ஏற்றுக்கொள்ளும். சந்திரன் களங்கத்தை ஏற்றுக்கொள்வான், ஆனா இவ களங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அழுக்கு தன்னிடத்துல அழுக்கு ஏறதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா எவ்வளவு பெரியவா இருந்தாலும் ஏதாவது களங்கம் வரும், களங்கம் வராத போகாது வாழ்க்கைன்னு இருந்தா. ஆனா அந்த களங்கத்துக்கு பயப்படுவார்கள், களங்கத்தை இவரால ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்திரனை விட இவர்கள் உயர்ந்தவர்கள்.
சந்திரன் எப்படி இனிமையா இருக்கோ மற்றவாளுக்கு பார்க்கறவங்க ஆசை இருக்கோ அப்படி இந்த மகான்களும் மற்றவாளுக்கு பார்ப்பதற்கு இனிமையை தரக்கூடியவர்களாக இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக. அந்த சந்திரனும் தன்னை பார்க்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பெரியோர்களும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த சந்திரன் களங்கத்தை ஏற்றுக்கொள்வார். இவர்களால களங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. திங்கள் மறுனா களங்கம், மறு ஆற்றம், சான்றோர் அகுதாற்றார். அந்த சந்திரனுக்கான ஏறுவான் இறங்குவான் வாழ்க்கையில. இவ கீழே தான் திரும்பி எழுதிக்க மாட்டார். அப்படின்னா அர்த்தம் களங்கம் வந்துருக்கு அப்படின்னா வளர்கிற தேய்பிரை வாழ் கிடையாது. இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டர் பர்சனாவே இருக்கணும்னு ஆசைப்படுவார். மேல ஏறணும்னு பாவா, மேல ஏறி கீழே விழுறத இவ ஒத்துக்க மாட்டார். புகழ் விழுறத ஒத்துக்கொள்ள மாட்டார். தன் நிலையிலிருந்து தவறுவதை இவ ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு சூழ்நிலை கீழே உண்டா மறுபடியும் எழுதுக்கவே முடியாது. வராத தேய்பிரை வராத பார்த்துப்பா, தேய்பிரை வந்ததுன்னா மறுபடியும் வளர்றது கிடையாது, அழிஞ்சே போயிடுவார் அப்படின்னு சொல்றான். இப்ப எப்பயும் சந்திரனை எதுக்காக உதாரணம், பண்புக்கு உதாரணம் கொடுத்தாலும் உருவத்துக்கு உதாரணம் கொடுத்தாலும் அந்த தோஷம் இருக்கிறத கொண்டு அதை விளக்குவதாக கவிகள் சொல்லுவார்கள். இங்க ஒரு என்கிற சப்தமானது திருமகள் மண்மகளுக்கு முகம் இருக்கே, அது அவளுக்கு அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய 2 தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அதை ஒரு என்கிற சொல்லானது காட்டுது. அத்விதீயமான என்று அர்த்தம். அப்போ அத்விதீயமான சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரனை கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு களங்கம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அது மாதிரியாக ஒளி குன்றுதல் ஒளி வளர்தல் என்று இருக்கிறது. இவா 2 பேருடைய ஒளி குன்றதே கிடையாது, களங்கம் இல்லாத திருமுக மண்டலத்தை உடையவர்கள். ஒரு மதிமுகத்து மங்கையர், மங்கையர் அப்படின்னு சொன்னதுனால யுவதிஷ குமாரணி, குமரி பருவத்துக்கு வேதத்துல தாயாருக்கு ரூபத்தை வர்ணிக்கிறது. தாயாருக்கு குமரி பருவத்தை தாண்டி இருக்கா, மங்க பருவத்தை அடைய போறா, அந்த நிலையில இருக்கக்கூடியவர். அதனால யுவதிஷ குமாரினின்னு சொல்ற ரீதியில அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவள் மங்கையர். இருவரும் மண்மகளும் திருமகளும் மலர கையில், அவருடைய திருக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மலரை போல இருக்கு, தாமரை புஷ்பத்தை போல இருக்கு. அது அங்கையில், மலரன அங்கையில், மங்கை மலர் போன்று இருக்கக்கூடிய மலரை போன்ற தாமரை மலர் போன்ற கைகளில் முப்பொழுதும், முப்பொழுதும் என்கிற சொல்லுக்கு எப்பொழுதும் என்று அர்த்தம். முப்பொழுதுனா 3 வேளை சந்தியாவனம், அவன் முப்போதும் சந்தியாவனம் பண்றவன்னா 3 வேளையிலன்னு அர்த்தம். முப்போதும் கலைஞரிய வெண்டைனா எப்பொழுதும் அர்த்தம். ஏன்னா ஆயர்வாடியில ஆயிரக்கணக்கான பசுக்கள், நம்ம மாதிரி 1 பசு 2 பசு 3 பசு இல்லை, 100கணக்கான பசுக்கள், கொட்டா மொத்த பசுக்கள். வீடு சின்னதா இருக்கும், கொட்டா பெருசா இருக்கும், கொட்டா மொத்த பசுக்கள். ஒரு 20 பசு 10 பசு. ஒரு ஏழையான இவன் வீட்டுல கூட, இவன் கோவலன் வீட்டுல கூட, ஏழை வீட்டுல கூட ஒரு 5 பசு 6 பசு இருக்கும். இன்னும் நல்ல இப்ப நந்தகோபுரம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு 100கணக்கான பசுக்கள் இருக்கும். அப்ப 100கணக்கான பசுக்களுடைய வெண்ணெயை எப்படி பின்மாற மட்டும் இது பண்ண முடியும்? அப்ப முப்போதும் கலைந்திய வெண்ணெய், கணக்கான இடையில கல்யாணம் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்ற போது, வெளியாள் சாய்க்கிற போது, அப்போ ஏன்னா கிருஷ்ணன் வந்து பணக்கார வீட்டு கோபாலன், அவ வீட்டுல பசுக்கள் அதிகம், எப்ப பார்த்தாலும் அவ தயிர் வாசம் கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற ரீதியில. அப்ப அதுக்காக என்ன சாதிக்கிறேன்னா, முப்போதுன்ற இடம் ஒரு சில இடங்கள்ல 3 வேளையும் அர்த்தம், ஒரு சில இடங்கள்ல எப்பொழுதும் அர்த்தம். இங்க எப்பொழுதும்னு அர்த்தம். அதனால முப்பொழுதும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசத்துல எப்பொழுதும் ஏன் போடணும்னா இவருக்கு நம்பர் வரணும், அதுக்காக முப்பொழுதும்னு சாதிச்சிருக்க. வருட பிடிக்கும்படியாக அரித்துயில், அதான் வல்லின நகரம், கச்சர தபரா அந்த வல்லின நகரம் பெரியரா. அரித்துயில் தூக்கத்துல தமசு வருது நமக்கு, அதனால அறிவு போடுறது, இந்திரியங்கள் எல்லாம் பூர்த்தி இல்லை, அறிவு போன்றது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, நித்திரையே கிடையாது பகவானுக்கு, அது யோக நித்திரை அப்படின்னு பேரு. அதனால அறித்துயில், அறிவோடு கூடின துயில் அப்படின்னு அர்த்தம். ஆகினாலே யோக நித்திரைன்னு அர்த்தம் இருக்கு. அறிவுயில் அமர்ந்தனை. 6வது எப்படியானா பகவான் ஸ்ரீராத்திரியில அறிவியல் கொண்டுதானோ அப்படி இங்கேயும் 6வது யோக நித்திரை பண்ணி கொண்டிருப்பவன். நீரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அறிதுயிரமந்தனை. அதால்தான் அங்கேயும் சுவாமி தேசிகனும் கூட தாமரையாகவே
அவன் திருவடி தாமரை. ரங்கன் விஷயத்துல சாயும் போது வேதாதீத ஸ்ருதி பரிமளம், வேதசாம் மௌலி சேவியம், பிராதுர்பூதம் கனகசரிதா சைகதே ஹம்சயுக்தே லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைஹி லாலிதம் ரங்கபத்து பாதாம்போஜம் பிரதிபலதிமே பாவனா தீபிகாயாம் என்று பகவத்யான சோபாந்த சாட்சியார் 6 தாமரை அப்படின்னு வர்ணிக்கிறார். 6 தாமரை, 2 தாமரைய 4 தாமரை பிடிச்சு விடுறது அப்படின்னா 2 உபயராட்சிமாருடைய கண்கள் திருக்கைகள் 4 தாமரை. அது ரங்கநாதனுடைய 2 தாமரை. அது காவேரி மணல் திட்டுல பொதுவாக ஜலத்தில தாமரை இருக்கும், மணல் திட்டுல தாமரை இருக்கும். அதான் இது நடக்கவே நடக்காது. பெருமாள் உபய காவேரி மத்தியத்துல சயனிச்சுட்டு இருக்கிறதுனால உலகத்துல தாமரையானது ஜலத்துலதான் இருக்கு. அதான் வள்ளுவன் கூட வெள்ளத்தலைய மலர் நீட்டம்னு சொன்னான். ஆனா இந்த தாமரை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை வித்தியாசமான தாமரை. அது ஜலத்துல பூக்கல, ஜலத்திட்டுல மணல் திட்டுல பூத்துருக்கு. மணல் திட்டுல 2 பூ, 6 தாமரை இருக்கு. அந்த நடுவுல 2 தாமரை இருக்கு, 2 பக்கமும் 4 தாமரை இருக்கு. இந்த நடுவுல இருக்க தாமரை அசையாம இருக்கு, மற்ற 4 தாமரையும் அசையிருக்கு. அதாவது 2 உபயமாட்சிமாருடைய கைகள் அசையிருக்கு, அந்த தாமரைகள் அசையிருக்கு. இந்த தாமரையை தொடர்ந்து அதுவா மனம் கொண்ட தாமரைகள், வாடாத தாமரைகள், வேதாதீத சுத்தியில பரிமளம் என்று சொல்லப்பட்ட தாமரைகள், ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்திகளாலே போடப்பட்ட மனம் கொண்ட தாமரைகள், இவர்களுடைய அமரர் சென்னி பூவா இருக்கக்கூடிய தாமரைகள், அப்படிப்பட்ட தாமரைகள்னு வர்ணிக்கிறார். அது மாதிரியாக அங்கையில் இவருடன் அறிவீரமந்தனை நெறிமுறைனால் வகை பருணமுமாயினை, நெறிமுறை ஸ்ட்ரிக்டான ரூலை கொண்டது. அதாவது தர்மசாஸ்திரம்னு எடுத்துக்கிட்டா தர்மசாஸ்திரத்துல வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் என்று பிரிக்கப்பட்டது. டேபிள் வர்ணம் 4, ஆசிரமம் 4, நன்னாங்க 16. அது தவிர ஸ்ரீ தர்மம் இருக்கு, அதுலயே இருக்கட்டும். அது என்ன ஆகுதுன்னா அது தவிர அதெல்லாம் சின்ன சின்னது, ஸ்ரீயோட தர்மம் என்ன அது மாதிரி. ஆனால் மேஜர் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா 4x4 மேட்ரிக்ஸ். இந்த 4x4 மேட்ரிக்ஸ் 16 பாக்ஸஸ் நாம எங்க இருக்கோம்னு பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் தள்ளி என்னது நம்ம அனுஷ்டானம் பண்ணா நம்ம 10 ஆள் ஆயிடும். அப்படின்னு அர்த்தம். பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்த தர்மத்தை பண்ணக்கூடாது. அது மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பாக்ஸுக்குள்ள பல கிரகஸ்தனா இருக்கான். 20 வயசு கிரகஸ்தனா, 30 வயசு கிரகஸ்தனா, 50 வயசு கிரகஸ்தனான்னு தர்மங்கள் மாறும். அதாவது தர்மம் ரொம்ப சூக்ஷமானது. மேஜர் கிளாசிபிகேஷன் பார்த்தா நன்னாக்கு 16, 4 ஆசிரமம் 4 வர்ணம். அதுல ஒரு சிலதெல்லாம் பாக்ஸ் எம்டியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில வர்ணத்தவர்களுக்கு சன்னியாசாசிரமம் கூடாது. அந்த பாக்ஸ் அதாவது கிராஸ் பண்ண வேண்டிய பாக்ஸ். அப்போ ஸ்திரீகள் இருக்கா, ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் கிடையாது, சதுர்த்த வர்ணத்தவாருக்கு சன்னியாசம் கிடையாது. அந்த பாக்ஸ் எல்லாம் எம்டி ஆகும். அது தவிர பொதுவாக ஒரு சிலருக்கு இந்த 16 பாக்ஸ்ல எங்க வேணா வரலாம். அதாவது பிராமணனா இருந்து அவன் பிரம்மச்சாரியா இருக்கலாம், பிராமணாருக்கு கிரகஸ்தனா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா இருக்கலாம், அல்லது சன்னியாசியா இருக்கலாம். அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில பாக்ஸ் ஆனது கிராஸ் பண்ணப்பட்டுருவோம். அந்த பாக்ஸுக்குள்ள அவர் வரைய முடியாது. அந்த பாக்ஸுக்குள்ளேயே சப் கிளாஸ் இருக்கலாம். வயசு பிரயுக்தமான ஒரு தர்மங்கள், கோத்திர சம்பந்தப்பட்ட தர்மங்கள், அதுக்கப்புறம் அதான் வயசுக்கு தகுந்த மாதிரி தர்மம் இருக்கும். நான் 30 வயசுல பேசுற மாதிரி 40 வயசுல பேசக்கூடாது, 50 வயசுல பேசக்கூடாது. அதனால நான் யாரோ ஒருத்தர் சொன்ன இது தகுந்த ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் இதை சொல்லலாமே அப்படின்னு என் உபன்யாசத்தை கேட்டு அதை நீதி சொல்லலாம். நீ 75 வயசுக்காரர், நான் சொல்ல முடியாது, நான் 50 வயசுக்காரன் அப்படின்னு. அப்படின்னா இருக்குன்னா நாம எந்த வயசுல இருக்கோம்னு பார்த்து கூட பேசணும். பேசுறதுல அவ்வளவு தர்மம் இருக்கு. யார் வேணா என்ன பேசுங்க. ஒரு சில குழந்தை பேசினா என்ன பண்றோம், இதுனா பிஞ்சிலேயே படுக்கிறதே அப்படின்னு சொல்றோம். அதே வார்த்தையை அந்த குழந்தை 20 வருஷம் கழிச்சு பண்ணா அது நார்மல் அப்படின்னு சொல்றோம். தர்மம் மாறுது. ஆக்சுவல் லோகத்துல என்னன்னா தர்மம் எல்லாம் இருக்கவே கூடாது. யாரு வேணா அவாவா இஷ்டத்துக்கு அவாவா வாழலாம், இன்னொருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். நெறிமுறை அப்படின்னு சொல்ற. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போனால் உலகம் யாரு வேணா அவா இஷ்டம், அவா என்ன வண்டி ஒண்ணுமோ வாங்கிக்கிறா, அவா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறா ரோட்ல. சுதந்திர இந்தியா, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரோட்ல வண்டி ஓட்ட கூடவா
ஒரு இது இல்லை, ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு யாராவது கேட்கறதா உண்டா? அப்படின்னா ஃப்ரீடம் எப்பயுமே ஸ்ட்ரிக்ட் ரூலோட சேர்த்து தான் ஃப்ரீடம் வரும். ஃப்ரீடம் ரூல் இல்லாத, ஸ்ட்ரிக்ட் ரூல் இல்லாத ஃப்ரீடம் கொடுத்தா அவ்வளோதான், யாருக்குமே அவ்வளோதான். குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டா நீ எப்போ வேணா சாப்பிட்டு எப்போ வேணா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? ராத்திரி 12 மணிக்கு படுத்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு எழுதுறது குழந்தை, அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த நாயில தூங்கணும், இந்த நாயில எழுந்துக்கணும், இந்த நாயில சாப்பிடணும், இன்னத்தை சாப்பிடணும், இன்னத்தை சாப்பிடக்கூடாது, இப்படிப்பட்ட ரூலுக்கு நடுவுல தான் ஃப்ரீடம் கொடுக்கும். அப்போ பாக்ஸுக்குள்ள ஃப்ரீடம் கொடுக்கணும், பாக்ஸே இல்லாம ஃப்ரீடம் கொடுக்கூடாது. அப்போ லோகத்தை கூட என்ன பண்ண, பேச்சு உரிமை, எழுத்து உரிமை அப்படின்லாம் சொல்றான். ஆனா என்ன பண்றான், இந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ணா, அந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ணாங்கிறா. அப்படின்னா இருக்குது எப்பயுமே ஃப்ரீடம் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லாத இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது, இருந்தா அனர்த்தம். அப்போ நெறிமுறை 4 வகை வருணமா இணை, அல்ல மேஜர் கிளாசிபிகேஷன் சொன்னா மீதிலாம் தெரிஞ்சுக்கணும். அந்த இப்போ பிரம்மச்சாரியா இருக்கான், அவன் எத்தனை ரூபானா சாப்பிடலாம், ஏன்னா அத்தியனம் பண்ண போறான், சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்க போறான், மூளையை வேலை பண்ண போறான். அவனுக்கு கிரகஸ்தனுக்கு மாதிரி சன்னியாசிக்கு மாதிரி இத்தனை தடவை தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க முடியாது. அவன் உழைக்க 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 அவன் சாப்பிடலாம், வேற வழி இல்லை அவனுக்கு, ஏன்னா அன்னி ஷார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியா. அது மாதிரி ஒரு உழவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது. நீ குளிச்சுட்டு திருமணம்லாம் இது பண்ணிட்டு தான் போய் ஏற்கனவே பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது. அதுலயும் பாகவதால் பார்த்துருக்கேன், இவ்வளோ பாகவதா பின்னால போய் ஏற ஓட்டிட்டு நமக்கு முன்னாடி தீர்த்த மாதிரி திருமணம் காப்பு சாத்திக்கிற பாகவதால பார்த்துருக்கேன். அதாவது உழவாளா இருக்கிற பாகவதான்னு சொல்றேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா அவ செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரமானது கொஞ்சம் முன்பின் மாறவும் மாறும். அவ அதனால என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நெறி, இந்த சாஸ்திரம் நல்லா நெறிப்படுத்தி வச்சிருக்கு. புருஷாளுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஸ்திரீகளுக்கு வைக்க முடியாது. ஸ்திரீகளுக்கு இது மொத்தம் ஆத்மா ஒன்றுதான்ற சந்தேகம் இல்லை, ஆத்மாவுக்கு ஜாத்தியே கிடையாது. அது நான் சாஸ்திரம் நல்லா சொல்றது. அப்படி இருக்கு எந்த சரீரம், இந்த நெறிமுறை எதன் பிரகாரம் இந்த நெறிமுறை வருது அப்படின்னு சொன்னா, சரீரம் எந்த சரீரத்தை ஒருத்தன் பரிகிரகிச்சிருக்கான்றதுக்கு தகுந்த மாதிரியும், அதாவது எந்த சரீரத்தை அவன் பரிகிரகிச்சிருக்கான் அந்த சரீரத்தை, அதாவது தான் என்ன பண்றோம், வயசு தர்மம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. அப்போ ஆத்மாவுக்கு வயசு இல்லாத இருக்கும்போது, இப்போ ஸ்மார்த்தால நாமாவது வேற வழியில சந்தியாமட்டவாடே கிடைக்க மாட்டேங்கிறா, சாத்தத்துக்கு வயசான வாழை வச்சிடறோம். இன்னைக்கும் ஸ்மார்த்தாரா இருக்குவா, பல்லு போயிடுச்சு, 50-55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவளை அவ சாத்தாதுக்கு வைக்கிறது இல்லை. சாத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, உபாத்தியாயம் ஆத்துக்கு உபாத்தியாயம் பண்றத அவர் 60 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு பல்லு போயிடுச்சுன்னா, சுவாமி இத்தனை வருஷமா எங்காத்துக்கு உபாத்தியாயம் கல்யாணம் செய்யணும் எல்லாம் பண்ணி வச்சிருக்க, ரொம்ப விடக்கூடாது, வேற வழி இல்லை, வயசாயிடுச்சு, அவசியம் என் பொண்ணுக்கு சீமந்தம் ஏழ வேண்டியது இருந்து பாரம், பூர்ண சம்பாவனை பண்ணுவாவா, வேட்டி எல்லாம் பண்ணுவா. ஆனா வாத்தியார் வச்சிருவாவா. இன்னைக்கு நடக்கிறது அவ பண்ணிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா பல்லு போனா சொல்லு போயிடும், மந்திரோச்சாரணம் சரி இருக்காது. அவர் அத்தியனம் என்ன பண்ணுவதா இருக்கலாம், எப்ப பல்லு போயிடுச்சோ சொல்லு போயிடும், பல் போனால் சொல் போகும் அப்படின்னு சொல்றாலே, நல்லா பண்டிதனா இருக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா பல்ல காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவனுக்கு வார்த்தை முக்கியம், அது பல்லு போயிடுச்சுன்னா சொல்லு போயிடும் அப்படின்னு சொன்னா. இன்னைக்கும் ஸ்மார்ட்டா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா அது அபச்சாரம் இல்லை, அவருக்கு பல்லு போயிட்டதுனால மந்திரத்தை சரியா உச்சரிக்க முடியாது, அதனால அவருக்கு அந்த கர்மாவை கொடுக்குவாரு. ஆனா பாவம் இத்தனை நாள் நமக்கு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு சம்பாவனையை பண்ணிடுவார். இப்படி நடக்கிறது இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஆத்மாவுக்கு பல்லு போல அவருக்கு பல்லு போயிடுச்சு. அப்போ பயப்பிரயுக்தமான தர்மம், ஒரு சில காரியத்தை ஸ்திரீகளுக்கு அது கஷ்டப்பட்டு சரீரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய காரியத்தை, சொம தூக்குறது, இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளுக்கு உடம்புல சக்திக்கு மீறின செயலை அவளால பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு. பசுக்கு ஒரு தர்மம், எருதுக்கு ஒரு தர்மம். பசுவை போட்டு ஏறு ஓட்டினால், மாட்டு வண்டியில கட்டினால் அது மகாபாபம் அப்படின்னு சொல்றது. அது பரவாயில்ல, கிராமத்துல ஒரு சில என்ன பண்ணுவா, வேற வழி இல்லாத பசு மாட்டை போட்டு ஏறு ஓட்டுட்டா. அதைய தாப்பனார் நானும் ஒரு தடவை ஸ்கூல் போறோம், ஒரு 3 மாசம் ஒன்னா போயிருக்கோம் ஸ்கூலு. அப்போ போயிட்டே இருக்க பார்த்தா அவன் ஏறு ஓட்டுறான் பசுவை வச்சு.
அங்க நின்று அவனை வானா உனக்கு இன்னும் 2 நாள் டிலே ஆனா ஆகட்டும், அந்த பசுவை கைட்டி விட்டுரு. பசு இல்ல சாமி எனக்கு அந்த எருதுக்கு ஏதோ காலில் ப்ராப்ளம் அப்படின்னா நீ கூலிக்கு பணம் கொடுத்தாது இன்னொரு எருதை வாங்கிக்கோ, ஏதாவது பண்ணு, பசுவை கட்டி ஏறு ஓட்டக்கூடாது, அது பாப்போம்னு அப்பா அந்த உழவன் கிட்ட சொன்னது எனக்கு தெரியும் சுவாமி, வேற வழி இல்லை, காரியம் அப்படியே அதை பண்ணாத மகா பாவம் அப்படி சொன்னது ஞாபகம் இருக்கு. பசுவுக்குன்னு ஒரு தர்மம், எருதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது சரீரத்தால. அப்போ சரீரம் நெறிவரை நெறிமுறை 4 வகை வருடவுமா இணை கிளியர் ரூல் இருக்கு. நம்மால தர்மசாஸ்திரம்ன்றத படிச்சு பார்த்தா தெரியும். இப்படி ஒரு மனுஷனால யோசிச்சு இதை எழுத முடியுமா? எவ்வளவு ஆழமா எழுதுதா. மேலோட்டமா பார்த்தா ஒரு சில இடம்லாம் பார்த்தா தர்மசாஸ்திரத்துல இதுனா பைத்தியகாரணமா இருக்குன்றா. நாம என்னவோ பெரிய அவா எழுதி வச்சவாழ விடலாம் புத்திசாலிங்கிற எண்ணம்லாம் பிறந்து அப்படி நினைப்போம். அப்புறம் பார்த்தா கீழே அவ காரணம் எழுதுறத பார்த்தா தெரியும் இவ்வளோ யோசிக்கிறாள், அவ சமுதாயத்தை பத்தி இவ்வளவு யோசிக்கிறா, தனி மனிதர்களை பத்தி இவ்வளவு யோசிக்கிற சக்தி மனுவுக்கு இருந்திருக்கு, யாக்கியவல்யருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கறோம். அப்ப அதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறவாள்ல கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சாகைக்கு தகுந்த மாதிரி என்ன எஜுர்வேதக்காரர்களுக்கு அது மாதிரியாக தர்மங்கள் வருது. பயப்பிரயுக்தமான தர்மம், ஸ்ரீ புருஷ தர்மம், அப்படி இங்க நெறிமுறை 4 வகைன்னு சொல்றது மேஜர் கிளாசிபிகேஷன். அதுக்குள்ளேயும் இருக்கு, அதுக்குள்ள தனித்தனி தர்மங்கள் எத்தனையோ இருக்கு, சூக்ஷ்ம தர்மங்கள் இருக்கு. ஒன்னு விடாத பார்த்து எழுதியிருக்கா. இந்த தர்மங்களை விட்டு விலகிறதுன்னு சொன்னால் விலகக்கூடாது, விலகினேன்னு சொன்னா அந்த சொசைட்டியில வராத பிரச்சனை வரும். இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கு. புருஷனுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கணும் வயசு அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அந்த ஒரு ரூல், இந்த வயசுல கல்யாணம் பண்ணணுன்ற ரூலை மாத்தினும் இருக்கு. சாதாரண கல்யாணம் ஆகலைங்கிற பேச்சே இடம் இல்லாம இருந்தது, கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கல்யாணம் ஆனா விஸ்தாசம் ஆகுது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. விஸ்தாசத்துக்கு கல்யாணத்துக்கு நடுவில் இப்ப நிக்கிற கல்யாணம் பேச்சு வெறும் இந்த பெண்ணோட அப்பாவும் பிள்ளையோட அப்பாவும் பேச்சுவார்த்தை பண்ணி நிஸ்தார்த்தம்னு கூட ஒண்ணு பண்ண மாட்டா, வா கொடுப்பா. 1 வாரத்துல கல்யாணம் நடக்கும். ஏழ்மை இருக்கும், எது வேணாலும் இருக்கும் அந்த வீட்டுல. ஆனாலும் சேர்ந்து வாழ்ந்து ஒருத்தருக்கும் 5 குழந்தை 6 குழந்தைக்கு குறவு இருக்காது. அவன் அழகனா இருந்தானோ இல்லையோ, எப்படி இருந்தானோ ஏது இருந்தானோ நடந்துட்டு இருக்குது. இது நம்முடைய 10 வயசுல பார்த்த சமுதாயம். இப்போ நாம பாக்குறோம் ஒரு 30-35 வருஷத்துல பார்க்கக்கூடிய சமுதாயம். அப்ப என்ன பண்ண, ஐயோ 8 வயசு கூட வித்தியாசம் இல்லையே பிள்ளைக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காதுன்னா, இப்போ 2 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கப்படாதுன்னு கேட்கிறான். 2 வயசுக்கு மேல வித்தியாசம் கூடாதுன்னு கேட்கிறவா இருக்கா. அப்ப 8 வயசு கூட இல்லையே, ஐயோ எத்தனையோ 6 வயசு வித்தியாசம் இருக்கு, 8 வயசு இருக்கு நம்ம மினிமம் அப்படின்னு சொன்னதை நாம காதால கேட்கோம். குழந்தையா இருக்கும்போது இப்படி கேட்கிறோம். இது எல்லாம் எந்த சொல்றது என்னங்கிறத நான் அடியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டயத்துக்கு இப்ப கூட ஸ்திரீகள் வாசிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா காலம் இருக்கு, அவ சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பழைய காலத்துல ஏதாவது ஒண்ணா கூட பொண்ணு காப்பாற்றுவா இல்லை. பழைய காலம் மாதிரி ஏழ்மையில வாழ முடியாது. இப்ப பணத்தோட தேவை முக்கியமாயிடுச்சு, எல்லாம் சரி. ஆனாலும் மேல 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 30 வயசு வரை வாசிக்க வச்சுதான் கஷ்டம். ஏதோ ஒரு நாளை ஏதாவது ஒரு சிரமம் வந்தா காலில் நிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு படிப்பு கொடுத்து அப்பயே கல்யாணம் பண்ணாதான் நல்லது. அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசை வச்சு இதுல பண்ணணும்னு சொன்னதை மீறினோம், கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அந்த வரம்பை மீறாத வரை கல்யாணம்ன்றது நடக்காதே இல்லை. அந்த வரம்பை மீறினோம். பிராக்டிகலாவே செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் என்னவோ அவெல்லாம் முட்டாள்கள், அவளுக்கெல்லாம் இது தெரியாது, உலகம் தெரியாது, அவ என்னது அறிவு இல்லாதவா, பகுத்தறிவு இல்லாதவர்களால் எழுதிக்கொள்றது சாஸ்திரம்னு சொல்றோம். அவ சொல்றபடி கல்யாணம் நடந்த வரை கல்யாணம் ஆகாதவாளையே பார்க்க முடியாது. இப்ப எந்த கோவில்ல போனாலும் பிரம்மச்சாரிகள், திருமண பள்ளியிலையா பிரம்மச்சாரிகள் கைங்கரியம், பெருமாள் சன்னதியா பிரம்மச்சாரிகள் கைங்கரியம். அந்த பிரம்மச்சாரிகளை கூட பிறந்தவா எங்கேயாவது ஐடி வீட்டுல வேலை பண்ணா தப்பிச்சிருந்தா, அவளும் 1 குழந்தை 2 குழந்தை. இந்த பிரம்மச்சாரிகளுக்கு அப்புறம் இவாள் கல்யாணம் ஆகாதாரா, அந்த பெருமாள் கைங்கிறதுக்கு யார் வர போறா? எங்க போனாலும் நினைச்சுப்பா கோவில்ல பிரம்மச்சாரிகள் அதிகம் இருக்கா. பிரம்மச்சாரிகள் ஏதோ சேவா காலம் பாராயணத்துல பார்ப்போம், பெருமாள் சன்னிதியில கைங்கரியத்துல பார்க்க, இந்த திருமணப்பள்ளி கைங்கரியெல்லாம் பிரம்மச்சாரிகளை பார்க்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் பிரம்மச்சாரி.
கிரகஸ்தானுக்கு கைங்கரியம். ஏன்னா அவள் கல்யாணமே ஆகும். சாதாரண பிஇ வாசிச்சாலே கல்யாணம் ஆக வேண்டியது ஐஐடியில வாசிச்சிருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நியமம் மொத்தம் மாறிட்டோம். இப்போ 30 வருஷம் கழிச்சு இந்த கோவில கைங்கரியம் பண்ணுவா யார் இருப்பா? இப்ப இருக்கிற பிரம்மச்சாரிகள் காலத்துக்கு அப்புறம் இந்த பிரம்மச்சாரிகளா இருந்தாலும் இவாளுக்கு குழந்தை இல்லை. வெளிமனுஷா யாரும் கொண்டு வந்து கோவில கைங்கரியத்துக்கு சேர்க்க மாட்டா. என்ன ஆகும்? எந்த நிலைய தர்மத்தை மீறினதுனால இப்ப எந்த நிலையில நாம் இருக்கோன்றதையே நாமே தெரிஞ்சுக்கலாம். கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லை. நெறிமுறை 4 வகை ஸ்ட்ரிக்ட் ரூலக்கூடியது. இதை மீறினா பிரச்சனை தான். அமைதி போயிடும், எல்லாம் போயிடும். கல்யாணமே ஆகாததுவாலே பார்க்கிற பிரம்மச்சாரியா பார்க்கவே முடியாது யாரையும். ஸ்திரீகளை 9 இல்லாத ஸ்திரீகள், சின்ன கன்னியா பொண்களா இருந்தா அந்த ஆஃப் சாரின்னு தாவணியில பார்ப்போம். அப்படின்னா 9 கழுத்தோட தான் பெண்களை பார்ப்போம். அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் இருக்கா, கல்யாணம் ஆகாத ஒரு புருஷன் இருக்காங்கிறதையே பார்க்க முடியாது. அது மேபி ஏதாவது அவளுக்கு ரோகம் ஏதாவது இருந்தா அப்படி இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா நார்மலா பார்க்கவே முடியாது. இப்போ எங்க பார்த்தாலும் இதுதான். அப்படி ஒருவேளை கல்யாணம் ஆனாலும் நினைக்கிறது இல்லை. முக்காவாசி நிஸ்தார்த்தமாகி கல்யாணத்துக்கு நடுவில் நின்று போற கல்யாணங்கள் நிறைய காரணம் கூடாது. கல்யாணம் ஆனாவுக்கும் அவ நீடிச்சு இருக்கிறான்றதும் இல்லை. இது மொத்தமே காரணம் என்ன? இப்ப என்ன காரணம்? இப்ப இருக்கிற காரணம் மொத்தம் அந்த காலத்துலயும் இருந்திருக்கு, இல்லாம போகல. இன்னைக்கு விட அன்னைக்கு மனுஷன் எங்க மாறவே இல்லையே. ஆனா என்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. அப்ப அந்த வயசு கூட துல்லிய சீல வயோபுத்தியம். ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல லிஸ்ட் போடுற எப்படி இருக்கு, அந்த சாஸ்திர பிரகாரம் இருக்கா இவருடைய கல்யாணம் அப்படின்னு. துல்லியசீல வயோபுத்தம் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொல்றதுனால அப்ப நெறிமுறை ஸ்ட்ரிக்ட் ரூல உடையது. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறவா அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸை விட்டு அந்த பாக்ஸுக்கு போனா அப்ப தர்மம் மாறும். இந்த பாக்ஸ்ல இருந்தது அந்த பாக்ஸோட தர்மத்தை. இந்த 16ன்றது பொதுவாக இப்ப திருக்குறள் அப்படின்னு இருந்தா திருக்குறள அவதாரிக்க வைப்ப, ஒவ்வொரு இதுக்கும் அவதாரிக்க வைக்க வேற பரிமேலழகர். அங்க பார்த்தா இந்த 16 பாக்ஸ்ல ஒன்றத்தை வச்சுதான் சொல்லுவார். அதாவது பரிமேலழகர்ல அதுக்கப்புறம் அதுல தர்மம் இருக்கும். அத மாதிரி தர்மங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் ஸ்திரீ தர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா முக்கியமா இந்த 4 இருக்கணும். ஏன்னா இந்த 4 தான் எதை கொண்டு வருது? அந்த கல்வி, காப்பு, வணிகம், உற்பத்தி. இது 4 முக்கியம். கல்வி, உயர்கல்வி அப்படின்னா படைக்கிறதுக்கு மட்டும் கல்வி இல்லை. அந்த காப்புலயே கல்வி இருக்கு, வாணிபத்துல கல்வி இருக்கு, உற்பத்தியில கல்வி இருக்கு. அது அவாவாளுக்கு பிறக்கும் போதே அவ அப்பா கிட்டே வந்துட போறது. இந்த கல்வி என்பது அதை மீறிய கல்வி, ஆத்ம ஜானம். அப்போ எல்லாருக்கும், எல்லா வர்ணத்தவர்களுக்கும் முதல் வர்ணத்தை சேர்ந்தவன் பாடம் சொல்லி கொடுத்து தர்மத்துல புத்தியை ஏற்படுத்தி மோட்சத்துல ருச்சியை ஏற்படுத்த வேண்டியதுதான் இந்த கல்வி. அதுக்கு ஒரு சிலர் இருக்க வேணும். அதுல இருக்கவன் பணத்தாசை இல்லாம இருக்கணும், அவன் ஏழ்மையில வாழணும், அவன் உச்ச உச்சியில வாழணும். அப்படின்தான் அவனால அதை பண்ண முடியும். அவனுக்கு பணத்தாசை வந்ததுன்னா இந்த ஞானத்தை இழந்துடுவான். அதனால கல்வி, காப்பு, வணிகம், உற்பத்தி என்று சொல்லக்கூடிய 4 விதமான இந்த 4 விதமான வியாபாரத்துக்குள்ளதான் இந்த 4 செயலுக்கு மேல ஒரு சமுதாயம் நிலை பெற, ஒரு சமுதாயமானது வாழ்வதற்கு இந்த 4 துறை தான் வேணும். கல்வித்துறை, காப்புத்துறை, வணிகத்துறை, உற்பத்தி துறை, இந்த 4 இருக்க வேண்டும். இதுல இப்படிப்பட்ட 4 நெறியை கொண்டு அதுல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானஸ்தம், அது மாதிரியாக சன்னியாசம் என்று சொல்லக்கூடியது 4. இது என்ன பண்ணணும்? இதுக்கு தகுந்த மாதிரியான கல்வி இருக்கணும், குணங்கள் இருக்கணும், ஆகாரம் இருக்கணும், வாழ்க்கை முறை இருக்கணும், படிப்பு நூல்கள் இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அது அப்போ கல்வித்துறையில இருக்கிறவனுக்கு குணம் வேற இருக்கணும், கல்வித்துறையில இருக்கிறவனுக்கு ஆகாரம் வேற மாதிரியா இருக்கணும். அதாவது ஒரு கல்லு உடைக்கிறவனுக்கும் உட்காந்து ஆத்திச்சூடி பாடம் சொல்லி கொடுக்கிறவனுக்கும், அறஞ்செய விரும்பு, 6வது சினம் 7வது கரவேன்றத பாடம் சொல்றவனுக்கும், நடு மத்தியானத்துல கல்ல உடைக்கிறவனுக்கும் ஒரே ஆகாரம் சொல்ல முடியாது. அவனுக்கு ஆகாரம் வேற இருக்கணும், இவனுக்கு ஆகாரம் வேற இருக்கணும். அதனாலே இது நெறிமுறை. அப்போ அதாவது கல்வி, காப்பு, வணிகம், உற்பத்தி என்று சொல்லக்கூடியத 4 அவற்றுக்கு தகுந்த உடல் வாகு. அந்த உடம்ப பகவான் அப்படி கொடுக்குறான். அதுக்கு அந்த காரியத்தை பண்ணும்படியான உடம்ப அவனுக்கு கொடுக்குறான். அதுக்கு தகுந்த மாதிரியா
சத்வரஜ சமத்தினுடைய மாறுபாடுகள். அவனுக்கு தகுந்த மாதிரி ஆகார நியமம் அப்படின்னு சொன்னா அந்த இன்னத்தை இன்னார் சாப்பிடலாம் இன்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியது ஆகார நியமம், வாழ்க்கை முறை. அப்போ இவன் எப்ப சாப்பிடலாம் இவன் எப்ப சாப்பிடக்கூடாது, இவனுக்கு வழிபாடு எப்படி இருக்கணும் அவனுக்கு வழிபாடு எப்படி இருக்கணும் என வாழ்க்கை முறை. அவனுக்கு தகுந்த மாதிரி வஸ்திரத்துல கூட வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா அவன் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான வஸ்திரங்கள் இருக்க வேணும். படிக்கப்பட வேண்டிய நூல்கள் என்ன நூல்கள் இவன் படிக்க வேணும் அப்படின்றது இருக்கணும். அப்போ இந்த நூல் படிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த நூலுக்கு அந்த அவன் பண்ணக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரியான படிப்பு, இது மொத்தமே இந்த நெறிமுறையில சேர்றது. அப்படிப்பட்ட சாஸ்திர மரியாதை. ஆத்மாவுக்கு வர்ணம் கிடையாது, எடுத்துக்கொண்ட உடலுக்கு தகுந்த மாதிரியாக இப்படிப்பட்ட நெறிமுறை. அந்த நெறிமுறை வருணமுமா இணை, அதை நிர்வகிக்கக்கூடியவன். ஒரு மனுஷனால இதை எழுத முடியாது, பகவானால பிரதிக்கப்பட்டது. சாதுவர்ணியம் மயா சிருஷ்டம் என்று கிருஷ்ணன் சொல்றான். இது மனிதனுடைய எண்ணத்துக்கு எட்டாத ஒன்று. இது பகவானாலேயே உருவாக்கப்படுறது. எந்த இடத்துல மோட்சத்துக்கு போக வேண்டியவா இருக்காளோ அந்த இடத்துல இது வேணும். அதாவது சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும் முதலிய பொதுவாக எல்லாரும் தானாக ஈடுபடக்கூடிய செயல்களை மட்டும் விரும்பக்கூடிய இடத்துல இது தேவையில்லை. இப்படிப்பட்ட நெறிமுறை தேவையில்லை. இதை மீறி எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இடத்துல அந்த சமுதாயம் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு இருக்கணும். அதை உருவாக்குறது என்பது ஒரு தனி மனிதனாலேயோ ஒரு குருவாலேயோ முடியாது. அதனால பகவான் சொல்றான், இப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள் என்னாலே உருவாக்கப்பட்டது. சாதுவர்ணியம் மயா சிருஷ்டம். இப்படிப்பட்ட 4 வகை வருணத்தை சேர்ந்தவர்கள் அவர்களாலே பண்ணப்படக்கூடிய அவரவர்கள் அந்தந்த விதிப்படி என்னை தொழுதால் கொடுக்கக்கூடிய பலன் சமமாக கொடுக்கிறேன். ஆகினால் அகம்பி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவஜா வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே பந்தா நானிய தத்தோஷகாரகா. இந்த நெறிமுறைக்கு உட்பட்டு நான் எந்த பாக்ஸ்ல இருக்கேன், என்னுடைய தர்மம் என்ன என்று தெரிஞ்சு கொண்டு அந்த டைம் டு டைம் தன்னை எந்த பாக்ஸ்ல நாம இருக்கோம், எந்த வயசுல நாம இருக்கோம், புருஷனா இருக்கோமா ஸ்திரீயா இருக்குமா, என்ன வயசுல இருக்கோம் முதல்ல தெரிஞ்சுட்டு தன்னை அந்த புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு என்றதை தெரிஞ்சு கொண்டு அப்படி ஒருத்தன் வாழக்கூடிய புருஷனாலே பகவான் திருப்திப்படுத்தப்படுவது போல பகவானை திருப்திப்படுத்த ஒரே வழி இந்த பாக்ஸுக்குள்ள நாம எங்க இருக்கோம், அந்த பாக்ஸுக்குள்ள நம்முடைய நிலைமை என்ன, வயசு என்ன, கோத்திரம் என்ன, சாகை என்ன முதலியவற்றை தெரிந்து கொண்டு அதுக்கு என்ன நெறிமுறை வகுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரம் தெரிந்து கொண்டு ஒழுகி பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்துவதை தவிர வேற வழி கிடையாது. அப்படின்னா இதனாலேயே பகவானை திருப்திப்படுத்த முடியும் அப்படி இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நெறிமுறை 4 வகை வருணத்துக்கு நிர்வாகனாக இருப்பவனே அப்படின்னு 6வது ஒதுக்கிறார். அதுக்கப்புறம் நெறிமுறை 4 வகை வருணம் 5 சொல்லணும். மேதகும் 5 பூதமும் நீயே. மேதகும் ஆத்மாவுக்கு தேகத்தை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் சொல்றவன். மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 5 பூதங்களுக்கு மேதகு ஆளுநர் மாதிரி மேதகும் 5 பூதம். 5 பூதம் அதாவது 5 பெரும்பூதம். பெரும்பூதம்னா மகாபூதம், சம்ஸ்கிருத சப்தம், வேதத்துல மகாபூதம். அப்போ 5 பூதம் 5 வகை இருக்கு. 4 கிடையாது, 5 கிடையாது, 4 கிடையாது, 6 கிடையாது, 5 தான் கவுண்ட். இது 5 ஏன் சொல்றேன்னா ஒரு சிலர் அந்த விஷயத்துல கூட சொல்றா 4 தான், ஆகாசம்ன்றது ஒரு பூதமே கிடையாதுன்னு சொல்றவாள்லாம் இருக்கா. இருக்கட்டும், அதனால அவர் என்ன சொல்ற, சாஸ்திரத்துல 5 சொல்லப்பட்டிருக்கு. அது பெரும்பூதங்கள் அப்படின்னா ஆச்சரியமான பூதங்கள். இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனுடைய பகவான் தவிர இன்னொருத்தனுக்கு இந்த பஞ்சபூதங்களை பத்திய அறிவை கூட, கண்ணுக்கு தெரியக்கூடிய பஞ்சபூதங்களை பத்திய கூட நுண்ணறிவை ஒரு மனுஷனால பூர்ணமாக பெற முடியாது. ஒருத்தனால இந்த பஞ்சபூதங்களை பத்திய முழு அறிவு இருக்குன்னு சொன்னா அவன் பகவான் ஒருத்தன் தான். அறிவு இருக்கிறது மட்டும் இல்லை, அதை நிர்வாகம் பண்றதும் அவங்க கிட்டதான் இருக்கு. ஆகையினால மேதகும் 5 பூதம் பஞ்ச மகாபூதங்களும் நீயே அப்படின்னா
உன்னுடைய கண்ட்ரோல்ல அது இருக்கு. அப்ப என்ன பண்ண, கர்மத்துக்கு அனுரூபமாக இத பரிணாமம் அடைய வச்சு சரீரமாக மாத்துற. தேகத்துக்கு நிலம், நீர், தீ, கால், விசும்பு, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்துல இருந்து மண்ணு, அதுக்கு ஒரு குணம். இதை திருவிக்கரணம் பஞ்சீகரணம் பண்றது. அதனால உண்டாகக்கூடிய பஞ்சம் அதுல இருந்து உண்டாகப்பட்டது, இரும்பு அதுல இருந்து உண்டாகப்பட்டது. இவ்வளவு மாற்றம் பிரகிருதி பிரகிருஷ்டா கிருத்திஹி அஸ்யாஸ்யா, பிரகிருதி மகது அகங்காரம், அப்புறம் பஞ்சபூதம், இது பஞ்சதன் மாத்திரை, இது உருவார விதம், அதுக்கு உண்டான குணங்கள், இந்த ஸ்டேஜில் வர இந்த குணம், அதுக்கு மேல இது எக்ஸ்ட்ரா குணம் இதுக்கு வருது. இது உண்டாகும் போது இப்படி உண்டாகணும், லயம் அடையும் போது இப்படி உண்டாகணும். சேதாரம் அடையக்கூடாது. சேதாரம் அடையக்கூடாதுன்னா 10 கிராமுக்கு இன்னைக்கு நகை வாங்குறான், 4 வருஷம் போட்டுண்டா, அப்புறம் கடையில போறான், அது உடம்பு ஷூட்டாக தேஞ்சது மாத்திரம் இல்லை, 9.5 கிராம் இருக்கு. அப்புறம் நம்ம சேதாரம் தான் ஆரம்பிக்கணும். அவன் வெயிட் பண்ணது 9.5, இவ வாங்கின போது 10 கிராம், இப்ப அது 9.5 கிராமா இருக்கு. அவ விற்கிறா 9 கிராம். 9.5 கிராம் இருக்கும்போது 9 கிராமுக்கு தான் அவன் என்ன பண்றான், பணம் கொடுக்குறான். ஏன்னா சேதாரம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் இதை உருக்கும் போது மறுபடியும் எனக்கு கிடைக்க போறது. நீ கொடுக்குற வெயிட்ட நான் பணம் கொடுக்க மாட்டேன், இந்த கொடுக்குற வெயிட்ட நான் உருக்கி கிருக்கி மறுபடியும் அதை பிஸ்கெட்டை ஆக்கும் போது என்ன வெயிட் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புது நகை வாங்கினா சேதாரம், இருக்கிற நகையை போட்டா சேதாரம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சொல்றான்னா, பகவானால உருவாக்கப்பட்ட ஒரு தங்கத்தை நாம ஹேண்டில் பண்றோம். ஒரு 10 கிராம் தங்கத்தை நாம ஹேண்டில் பண்றோம். அதை பண்ணும்போது இத்தனை சேதாரம் ஏற்படுறது. பகவான் எத்தனையோ கல்பமாக ஒன்றி உலகம் படைத்தான். அதாவது திரவியம் நித்தியம், அதாவது இந்த அச்சேதன திரவியம், சேதன திரவியம், பரமாத்மா 3 நித்தியம். அச்சேதன திரவியத்தை இத்தனை தடவை அழிச்சு ஆகாஷா வாயு வாயு அக்னி அக்னேராபா அப்படி ரிவர்ஸ்ல அது லயம் அடைகிறது. அவன் ஒவ்வொரு தடவையும் இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சம் சேதாரமாச்சுன்னா, ஒவ்வொரு யுகத்திலையும், அதாவது ஒவ்வொரு பழைய காலத்திலையும் ஒரு கைப்பிடி மண்ணு சேதாரம் அடைஞ்சதுன்னா, ஒரு 10 கிராமுக்கு 1/2 கிராம் சேதாரம் அடைகிறத இவ்வளோ பெரிய அச்சேத தத்துவத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேதாரமா போச்சுன்னா இத்தனை காலத்துல பஞ்சபூதங்களே இல்லாம போயிடும். அப்படின்லாம் சொல்றோமோ, இதெல்லாம் பகவத் விஷயத்தில் நடக்கிறது இல்லை. அப்படின்னா இதை அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதான் பிரதிசஞ்சர கேள்வி மாச்சரசின்னு சாய்கிறார். அந்த விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ நாராயண தீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாதேசிகாய நமஹ.